பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப வெற்றிகரமா முடிய போகுதுன்னே சொல்லலாம். நேத்து பார்த்த எபிசோட பார்த்துட்டு நெறைய பேரு இதுதான் எங்களுக்கு ஃபினாலே அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வினோத்துக்கு அந்த 18,00,000 எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் எடுத்ததுக்கான காரணம் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சில குறும்படங்கள் அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் யாருக்கு கொடி பிடிக்கிறாரு, இது போல நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசன் எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, இப்போ எப்படி முடியுது அப்படின்றதே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா சீசன் ஃபுல்லாவே கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. இது வரைக்கும் இல்லாத ஒஸ்ட் சீசன் அப்படின்ற ஒரு பேரே இந்த சீசன் வாங்கிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆங்கரிங் தாங்க. இவர் ஹோஸ்டா இல்ல வேஸ்டா அப்படின்ற மாதிரி இவரையே விமர்சிக்கிற வகையில தான் ஒரு சில விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். கானா வினோத் அவர்கள் நேற்று மேடையில் நின்று பேசும்போது அண்ட் அவருடைய இந்த ஜேர்னி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அவருடைய அந்த மாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், சண்டை போட்ட விதங்கள், ஃபன் பண்ண விதங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன், எமோஷனல் எல்லாமே கலந்த ஒரு படம் மாதிரி அவருடைய ட்ரைலரை பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் மெயினாக முக்கியமான இடம் பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன். அதை பார்க்கும் போது தான் அவர் அப்படியே எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியாக கமருதீன் முத்தெல்லாம் குத்துட்டு சைலண்டாக போனது அதெல்லாம் பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாலே அந்த வீடியோ ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமா அவர் பேசின விஷயங்கள் யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம். அந்த 18,00,000 எனக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது எனக்கு தெரியும் சார். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஒரு வாய்ப்பு என் பொண்டாட்டியால தான் எனக்கு கிடைச்சது. அவ சொன்ன விஷயங்களை நான் கிட்டத்தட்ட 6 மாசம் தான் கேட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டேன், இன்னும் அடுத்த லெவலுக்கு போவேன் நினைக்கிறேன்ட்டு ரொம்ப பெருமையா அவங்க ஒய்ஃபை பத்தி கூட பேசியிருந்தாரு. ஸோ இவருடைய வெற்றிக்கு பின்னாடி அவருடைய மனைவி இருக்காங்கன்ட்டு ரொம்ப நாளா தெரியும். வினோத் எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரோ பாக்கியாக்கா அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு அவங்களும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா பல வருடங்களா இந்த மீடியால இருந்தாலும் பல கானா பாடல்கள் பாடி இருந்தாலுமே அவர் பிக் பாஸ் மூலியமா நல்ல மனிதரா ஃபேமஸ் ஆயிருக்காரு. உண்மையாலே அவர் எந்த அளவுக்கு வறுமையில இருந்திருக்காருன்ட்டு அவரை சுத்தி இருக்கும் போது அந்த 18,00,000 எந்த அளவுக்கு முக்கியம். எனக்கு 50,00,000 முக்கியம் தான், இருந்தாலுமே 18,00,000 அதுவும் கிடைக்காம இதுவும் கிடைக்காம போயிடுச்சுன்னா எப்படி? அதனாலதான் நான் எடுத்தேன். இதை வச்சு நான் என்னுடைய பிள்ளைகளையும் சரி என்னுடைய ஒய்ஃபையும் சரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன், நல்லா பார்த்துப்பேன், ஃபீஸ் கட்டுவேன், ரொம்ப சந்தோஷமா அவர் பேசியிருந்தாரு. ஆனா பாக்குற நிறைய பேர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க 50,00,000 பெட்டியை எடுத்திருக்கணும், நீங்க என்ன 18,00,000 பெட்டியை எடுத்துட்டீங்களேன்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குள்ளயும் இருந்தாலும் கண்டிப்பா இந்த லட்சங்கள் கூடிய சீக்கிரம் கோடிகளா மாறுன்ட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இவருக்கு திறமையும் இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அவசரம் ஒரு பதற்றம் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கு. அதை கொஞ்சம் நிதானமா கையாண்டார்னா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். இவர் பெட்டி எடுக்க காரணம் அரோராவா இருக்கலாமான்ட்டு பல பேருடைய சந்தேகமா இருந்தது. அதுதான் இப்ப குறும்படமாவும் வந்திருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்றாங்க ரொம்பவே சின்ன வீடு தான் அவங்களுக்கு இருக்கு. அந்த சின்ன வீட்டிலேயே இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இன்னும் அவர் ரொம்ப பெரிய வீட்டில் ரொம்ப சந்தோஷமா எல்லா வசதிகளோட அவர் லைஃப் லீட் பண்ணணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் அவருக்கு இந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரூபானா கூட இப்போ ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஸோ 18,00,000ன்றது ரொம்ப பெரிய காசு தான். அவருக்கு இன்னும் நிறைய காசுகள்லாம் கிடைக்கும். அவருடைய ஃபேன்ஸ் யாரும் வருத்தப்பட வேண்டாம். அண்ட் இதை பத்தி தான் டிஸ்கஷன் அண்ட் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு குறும்படம்லாம் இப்போ போட்டிருக்காங்க. எதுக்குடா இந்த குறும்படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வியானா சொன்னது கரெக்ட் தான். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி சிரிச்சாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எல்லாருமே தான் பார்த்தோம். அது அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கான விளக்கத்தையும் விக்ரம் கொடுத்துட்டாரு. ஆனா அரோரா தான் முழுக்க முழுக்க காரணம். அவங்க பேரை இப்ப வியானாவே சொல்லிட்டாங்க. ஏன்னா அரோராக்கு வேற மாதிரியான ஒரு பேர் இந்த சீசன் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பேரே வந்துச்சு. அதாவது கூடவே ஒரு விஷ பாட்டல் அப்படின்னு வந்தது. இருந்தாலும் அவங்க ஒரு தெளிவான பொண்ணு அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட யாருமே அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நெருங்க முடியும்ன்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கொஞ்சம் கிளாமரா காட்டிட்டா போதும், இவ எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுவா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா எந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணை கிடையாதுன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதை தான் வியானாவும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எதுக்காக இந்த குறும்படம்? விஜய் சேதுபதி அவர்கள் ஒருதலை பட்சமா தான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த சீசன் முடிஞ்சா கூட இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இவர் இருக்காரு. உள்ள இருக்கிறவங்களை பத்தி குறும்படம் போட்டா அவங்களுக்கு ஓட்டு வராது அப்படின்றதுனால போடல போல. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா போட்டா உள்ள இருக்கிறவங்களே மாறி மாறி அடிச்சுப்பாங்க. வெளியில இருந்து இப்ப உள்ள போனவங்களுக்கு எதுக்கு இந்த குறும்படம் தெரியல. ஸோ எல்லாருமே ஒரே வாரத்துல வெளியே எல்லாத்தையும் பார்க்க போறாங்க. இது தேவையே இல்லாத ஒரு ஆணி அப்படின்றது தான் சொல்ல முடியும். விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரமுக்கு ஏன் இந்த அளவுக்கு சொம்பு தூக்குறாரு அப்படின்ற கேள்விகளை பல கமெண்ட்ஸ் மூலயமா பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படின்னே தெரியலங்க. உண்மை அதுதான். ஸோ ஆரம்பத்துல இருந்தே இதே மாதிரி தான் இருக்கு. விக்ரம் என்னுடைய செல்ல பிள்ளையா, ஏன் நான் அவருக்கு ஃபேவரிசம் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் ஓப்பனா பேசல. ஆனா விஜய் சேதுபதி அவர்களே அவர் மனசுல தோணி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா பல கமெண்ட்ஸ், பல வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு போல இருக்கு. அதை வச்சுதான் அவர் நேற்று சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் இப்போ விக்ரம்க்கு எப்படி நீங்க வந்து அகேன்ஸ்டா பேச முடியும், அதை நான் குறும்படம் போட்டு நீங்களே உங்க வாயால தெளிவுபடுத்துங்க அப்படின்ட்டு வியானாவை வச்சு செய்யறாரு. அண்ட் பிரவீனுடைய டோன், நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, அவருக்கு வந்து அகேன்ஸ்டா பேசிட்டா போதும், நீங்க இப்படி பேசாதீங்க, உட்காருங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாரு. பிரவீன் என்ன சொல்லியிருப்பாரு, அவர் வந்து சபரி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஃபேஸா இருந்தாரு, அப்படி ஒரு வேலை பிளான் பண்ணி இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துல தான் சொல்லியிருப்பாரே தவிர இதுதான் நடந்தது அப்படின்ட்டு யாருமே இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா கேமரா அண்ட் 24/7லையும் என்ன நடந்ததுன்ட்டு யாராலுமே தெரியாது. உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒவ்வொருத்தரும் பேசுறது ஒவ்வொருத்தருக்கு தெரிய வரும்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பேசி 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 தான் தெரிய வரும். அப்படிதான் இப்போ இந்த விஷயம் வந்து பெருசா இருக்கு. ஆனா இது எதுக்கு குறும்படம், இந்த குறும்படம் தேவையா என்னன்றத நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா வெளியே போனது ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இப்ப பார்க்க முடியுது. உண்மையாலே சாண்ட்ராக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்ததோ அந்த அளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஸோ அவங்க பண்ணதெல்லாம் ஆக்டிங் தான் அப்படின்ட்டு திவ்யாவுக்கும் உள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு. வெளியே வந்து சுபிக்ஷா ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதை பத்தி அவங்களுடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்காது, அவ அப்படிதான் அப்படின்ட்டு அவங்களுடைய மனைவிக்கு தான் அவர் வந்து சப்போர்ட்டிவா இருக்காரு. என்னதான் ஒய்ஃபா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், சப்போர்ட்டா இருக்கலாம், தவறில்ல. ஆனா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் இருந்தாதான் அது கண்டிப்பா ஜெயிக்கும். அந்த மாதிரி தான் கம்ருதீன் பார்வதி செஞ்சது தப்பே இல்லைன்னு யாரும் சொல்லல, தப்பு தான். ஆனா வார்னிங் கொடுத்திருக்கலாம். இதை தான் பிரவீன் நேத்தும் எபிசோட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. உடனே விஜய் சேதுபதி அவர்கள் அப்படியே கட் பண்ணி இது முடிஞ்சு போனது, அவங்க தான் இல்லையே, அதை பத்தி எதுக்கு பேசுறீங்கன்ட்டு அவரே அந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணி இப்போ இருக்கிற விஷயங்களை பத்தி பேசுங்க. அது எப்படிங்க, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தானே அதை பத்தி பேச முடியும். அவங்க இல்லைன்றதுக்காக அதை பத்தி பேசாம இருக்க வேணான்றீங்க. அப்புறம் வேற ஏதாவது உதாரணம் கேட்டா எப்படிங்க சொல்ல முடியும்? விஜய் சேதுபதி அவர்கள் என்ன நினைச்சு வந்து இங்க ஹோஸ்ட் பண்றாருன்னு தெரியல. இன்னும் ஒரு வாரம் தானே, அதுக்கப்புறம் வேற யாரையாவது வச்சு நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. விஜய் சேதுபதி அவர்கள் மேல இருந்த அந்த ஒரு நல்ல பேர் வந்து இந்த ஒரு சீசன் மூலமா கெட்டு போச்சு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு ஹீரோவா, ஒரு நடிகரா பிடிக்கும். அதை தாண்டி ஒரு ஆங்கரா யாருக்கும் பிடிக்கல, ஒரு மனிதரா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வகையில நீங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய ரசிகர்களா இருந்தீங்கன்னா அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.